வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். ஆரோக்கியமாக வாழ்கிறதுல பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஹேபிட்டு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய உணவு சமச்சீராக சரிவிகிதாச்சரமாக இருக்கிறதுல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அதாவது பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இந்த பதிவில் டாப் 5 வெஜிடபிள்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கும், ஆக்சிடேஷனால் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய செல் டேமேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அல்லது குறைக்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, இப்போ பதிவுக்குள்ளாடி ஜம்ப் பண்ணலாம். விச் ஆர் த டாப் 5 வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கக்கூடிய வெஜிடபிள் என்னன்னா ஸ்பினாச், அதாவது கீரை வகைகள். ஃபஸ்ட்டு கீரையை நம்ம ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு நியூட்ரியன்ட் ரிச் அல்லது நியூட்ரியன்ட் டென்ஸ் ஆப்ஷனாக மாற்றுது. அண்டு இதில் இருக்க இது நமக்கு என்னதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐனுடைய ஹெல்த்துக்கு நல்லது, இம்யூன் சிஸ்டத்தை பெட்டர் ஆகுது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது அல்ல. அண்ட் இது மட்டும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும்னா ஸ்மூதிஸ் ஆகவோ, சாலட்ஸ் ஆகவோ, ஏன் டிஷ்ஷஸ்லேயோ, வெஜிடபிள்ஸ்லேயோ கூட நம்ம பண்ணும்போது இது ஒரு டெலிஷியஸ் சாய்ஸாக மாறிடும். இரண்டாவது இடத்துல பிடிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாட்டிக் க்ரீன் நம்ம சொல்லலாம். இது கெயில் லீவ்ஸ். கெயில் லீஃபில் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன ஸ்பினாச்சில் கூடயே ஏசிக்கு கூட வைட்டமின் கே இருக்குது. அண்டு இந்த அற்புதமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், கேன்சரை தவிர்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அதாவது இதயம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை பெட்டர் ஆக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம சாலட்ஸ் ஆகவோ அல்லது சூப்ஸ்லேயோ எந்த மாதிரி வேணால் இந்த கெயிலையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகே, மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடியது பெல் பெப்பர்ஸ், அதாவது கொடை மிளகா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. கொடை மிளகா ஃபஸ்ட்டு வைப்ரண்டான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அண்டு இதுவே நமக்கு தெரியுது. இதில் என்ன இருக்குன்னா பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது. குறிப்பாக பீட்டா கரோட்டின்ங்கிறது வைட்டமின் ஏனுடைய ஒரு ப்ரீகர்சர், ரைட்டா. ஸோ தென் இதில் வைட்டமின் சி இருக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த வெரைட்டியான கலர்ஸே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத உறுதிப்படுத்துது. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸில், சாலட்ஸில், ஸ்நாக்ஸில் எல்லா விதத்துலேயும் இந்த பெல் பெப்பர்ஸையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி அப்படிங்கிறது நம்மளுடைய காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் இல்லையா. அது ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சல்ஃபாப்ரேன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நான் இது என்னங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் பார்த்துருச்சிங்க. அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுடைய ஓவரால் செல்லுலார் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலான்னா நார்மலாக நம்ம காய்கறியாக பண்ணலாம், ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், ஃப்ரைஸில் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலுமே இந்த நியூட்ரியன்ட் ரிச்சான இந்த ப்ரொக்கோலி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி, ஐந்தாவது இடத்துல பிடிக்கக்கூடியது இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரும்போது தெரிஞ்சுக்கோ நீங்கள் இந்த வெஜிடபிளை பற்றி சொல்லலைன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா. எஸ்ங்க, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு. கேரட்ஸ். ஸோ கேரட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சான இந்த ஒரு ரூட் பேஸ்ட் வெஜிடபிள் இல்லையா. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் தான் வைட்டமின் ஏ ஆக கன்வெர்ட் ஆகும். அண்ட் பீட்டா கரோட்டின் நமக்கு தெரியும், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ எஸ், இது நிச்சயமாக நம்முடைய ஐனுடைய, அதாவது விஷன் ஹெல்த்துக்கும், ஸ்கின்னை பெட்டர் ஆக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை பெட்டர் ஆக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு கேரட்டை ஜூஸாக எடுத்துக்கலாம், கேரட்டை ராவாக எடுத்துக்கலாம், கேரட்டை குழம்புல போட்டுக்கலாம், சாலட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு வெர்சடைலான வெஜிடபிள். ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு, செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு, இம்யூன் சிஸ்டம் பெட்டராக இருக்கிறதுக்கு, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, அண்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய டேமேஜஸை குறைக்கிறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் வெஜிடபிள்ஸில் உங்களுடைய ஃபேவரட் வெஜிடபிள் என்னதுன்னு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, வேறு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பாடி அன்றாடம் ரிக்குவயர்மெண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்ன வெஜிடபிள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.